ஆஹா, என்ன மனம்! நல்ல வாசனையா இருக்கு. எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போலாம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி வந்து இதில் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அதனால எல்லாருமே நீங்கள் சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரியாணி வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். மட்டன் சிக்கன் பிரியாணி செய்கிறதோட இது கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். அது மாதிரி ஆஃபீஸ் போகும்போது கூட நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கரில் கூட வைக்கலாம், இல்லைன்னா தனியாகவே அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஃபுட். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்வதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மஷ்ரூம் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியிலே ஊறணும். பிரியாணி இலை ஒரு 2, பட்டை சிறிதளவு, கல்பாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் அன்னாசிப்பூ தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், புதினா தேவையான அளவு, மல்லி தேவையான அளவு, லைம் வந்து ஒரு 1/2 எடுத்தால் போதும் ஜூஸ் அதில் சேர்க்குறதுக்கு, தயிர் வந்து ஒரு 50 கிராம்ஸ், ஆயில் ஒரு 150 ml எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. தண்ணி நீங்கள் சேர்க்கும் போது பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். அப்போ 3 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துட்டா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பேன் காஞ்சி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பூ, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு சிறிதளவு இது தாளிக்க எடுத்திருக்கேன். மீதி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும் போது வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனா வதக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா, நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரணும். ஓகே, கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம், அப்ப கொஞ்சம் சீக்கிரம் வரணும்ல. சரிப்பா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுமா? சரி, ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தானே? ஆமா. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கீரி போடுறேன். முழுசா போட்டா வெடிக்கும், அதுக்காக நம்ம அது கொஞ்சம் கத்தியில அப்படி கீரி போடணும். எப்போதுமே இந்த மாதிரி வதக்கும் போது மிளகாயை வந்து நம்ம கீரி போனா ரெடியா உடைச்ச போடணும். ஓகே, இல்லாட்டி அந்த ஆயில் மூஞ்சில அடிச்சிடும், மேல கையில தலை போட்டுரும்ல. ஓகே ஓகே, வாசனையும் வரும்ல பச்சை மிளகாய் சேர்க்கும் போது. அது ஒரு தனி வாசனை இருக்கும்ல. கொஞ்ச நேரம் வதக்கலாமா? வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இது எங்க வீட்டுல நாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்டுக்காக நம்ம சேர்ப்போம். இப்போ பாருங்க, வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர்ல வந்துச்சு. இப்போ இந்த நேரத்துல நம்ம புதினா ஒரு கை அளவு, மல்லி ஒரு கை அளவு சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் போட்டா போதும். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வருது. மல்லே சூப்பரா இருக்குல்ல. அந்த புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, அதோட அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ஸ்மெல்லும் சேர்த்து நல்ல ஒரு வாசனை வருது பாருங்க. வாசலுக்கு போகும் வாடை. இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், இந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நாங்க போட மாட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டா பிரியாணி வந்து அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் அது மாதிரி வராது, மஞ்சளா வந்துடும். அதுக்காக நாங்க மஞ்சத்தூள் போடல. இது எல்லாமே வதக்கும். இது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க, அடிப்பிடிச்சிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். எனக்கு எல்லா சாப்பாடையுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யும்போது அது நல்லா வதங்கி வரும்போது டேஸ்டே தனி. பொறுமையா செய்யும் போது அதனுடைய அவுட்புட், சமையலுடைய டேஸ்ட் அதுலதான் நான் சாப்பிடும் போது தான் தெரியும். அதனால நிதானமா பொறுமையா செஞ்சோம்னா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்ப வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம தயிர் ஊத்திக்கலாமே. சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். காளான்ல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதை நீங்க ஒரு தடவை நீங்க வந்து செய்யறதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. காளான்ல வந்து பொட்டாசியம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 1 கிராம் காளான்ல 400 மில்லி வந்து பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியம் எதுக்கு நம்மளுக்கு நம்ம உடலுக்கு தேவைப்படுதுன்னா ஹார்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பொட்டாசியம் கண்டிப்பா தேவை. அதனால இந்த காளான் இருக்க அந்த பொட்டாசியம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால கண்டிப்பா நம்ம காளான் தான் நம்ம சேர்த்துக்கணும். வீக்லி ஒன்ஸ் அது ஒரு தடவை இதை நம்ம செஞ்சு சாப்பிடணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் இதுக்கு அளவு. இப்போ 2 டம்ளருக்கு நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்ல. ஆமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த காளான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது சுகர் உள்ளவங்க வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஆமா, அதனால கண்டிப்பா சுகர் இருக்கிறவங்க தாராளமா இதை சாப்பிடலாம், அடிக்கடி எடுத்துக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த நேரத்துல நம்ம அந்த கவர் எடுத்துட்டு சால்ட் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, அதனால நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ போதுமாப்பா? போடலாம். நான் நீங்க போடும்போது பார்த்தேன், இப்போ கரெக்டா இருக்கும். அரிசி சேர்த்துக்கலாமா? ஆமா, அரிசி வந்து 20 நிமிஷமாவது ஊறி இருக்கணும்.
அதனால இப்ப நல்லா ஊறி இருக்கு. 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். ரைஸை கிண்டும் போது நம்ம கொஞ்சம் மெதுவாக கிண்டணும், அரிசி அப்படியே உடஞ்சிரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மெதுவாக கிளறி விடணும் ரைஸை. இப்போ பாருங்க, தண்ணி நல்லா வத்திச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடியில் தோசைக்கல்லை வச்சு தம் போட போகிறோம். இந்த மூடியை போட்டு இதை கவர் பண்ணிட்டேன். இப்போ அடியில் தோசைக்கல் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த தோசைக்கல் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த கிராம்பை எடுத்து இந்த ஓட்டையில் அடைக்க போகிறேன். இப்படி அரைச்சணும். ஆமா, அப்படின்னா அந்த ஸ்டீம் வெளியே போகாம உள்ளறையா இருக்கும், சீக்கிரத்துல வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சோம். அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இப்போ பாருங்க, ரெடியா இருக்கு பிரியாணி. ராகி ஓபன் பண்ணலாமா ராகி? ஓகே, ஓபன் பண்ணலாம். வாவ், சூப்பரா வந்திருக்கு. அருமையான ஒரு பாருங்க. ஆஹா, என்ன மனம், நல்ல வாசனையா இருக்கு. வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போலாம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. என்ன ராகி, சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே. ஆமா, மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு அருமையான பிரியாணி ஒன்று நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு. அந்த பாருங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கு. நான் காளான டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பொட்டாசியம், அப்புறம் வந்து கால்சியம், அப்புறம் அயன், எல்லா விட்டமின்ஸும் இருக்கு இதுல. அதனால உடம்பு ரொம்ப நல்லது. என்ன ராகி, இதுல விட்டமின் பியும் இருக்கு. விட்டமின் பியும் இருக்கு. அது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பா நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், உங்க பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆமா, அதனால இந்த செஞ்சு பாருங்க ஒரு தடவை. அவருக்கு டேஸ்ட் பார்த்தனும் சாப்பிடுச்சு. வாங்க, வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க, வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு தரோம். சந்தோஷமா சாப்பிட்டு போகலாம். ஆமா, எங்க யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லுங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல சந்திப்போம்.